2026ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% பாசிட்டிவ் இருக்குது, 50% நெகட்டிவ் இருக்குது. அந்த 50% நெகட்டிவ் என்னன்னு முதல்ல பார்ப்போம். அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேஜராக நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும், நிறைய செலவுகள் வரும். அதை கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வெற்றி உறுதி. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாமல் அதிகமான முதலீடுகளுக்கு போகக்கூடாது. மெயினாக முக்கியமாக கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய செலவுகள் தான் வரும். அதேமாதிரி கடன் வாங்கி நான் 1 மாதத்தில் திருப்பி கொடுத்துருவேன், 2 மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணி நான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியாத சில நேரங்கள் ஏற்படும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதனால் பிஸ்னஸ் நடக்காமல் இருக்காது, பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சனி பகவானால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இதில் கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை தேடக்கூடியவர்கள் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ வேலை தேடக்கூடிய நேரமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு வேலை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சார் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஊருக்கு சென்று வேலை தேடுவது சிறப்பு. முதல்ல நீங்கள் ஏதாவது கோயம்புத்தூரில் இருக்கீங்க சென்னை போங்க, சென்னையில் இருக்கீங்க கோயம்புத்தூர் போங்க, திருச்சி போங்க, அந்த மாதிரி போய் வெளியூரில் வேலை தேடினீங்க அப்படின்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல நெருக்கடி இருக்க தான் செய்யும், அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் பேரில் தேவையில்லாமல் அவதூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மேலதிகாரி பெண்களாக இருக்காங்க, ஒரு ஆணாக இருக்கார், ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க, ஆண்கள் மேலதிகாரியாக இருக்குன்னா அவங்களால ஏதாவது அவதூறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலன் பெற போகிறார். அந்த குரு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, யூபிஎஸ்சி எழுதுறது, அதேமாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் டோஃபெல் ஜிஆர் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஜூன் மாதத்துக்கு மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 6 மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்திற்குள்ள உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேர் கேட்பாங்க, மேஷராசிக்கு 7.5 சனி நடக்குது, எப்படி திருமணம் ஆகும்? 7.5 சனி காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக திருமண யோகம் ஏற்படும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனியும் 3ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் குருவும், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வீடு வண்டி வாகன சம்பந்தமான யோகங்களை கொடுப்பாரு. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்னா வீடெல்லாம் எங்கே சார் வாங்குறது, நானே பயங்கர கடன் பிரச்சனையில் இருக்கேன், நான் போய் எங்கே வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாங்கினீங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு வண்டி வாகனம் சொல்லுவோம். அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கடனை கொடுத்து தான் தீர போகிறார். அப்போ அதை சுப கடனாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வீடு விற்கக்கூடியவர்கள் நிறைய மேஷராசி என்பதுக்கு என்ன பிரச்சனைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கோ எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன், இடம் விற்க முடியாமல் இருக்கேன், இதனால் என்னோடய இஎம்ஐ அதிகமாகிட்டே இருக்குது, ஓடி அதிகமாகிட்டே இருக்குது, என்னால் கடன் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும், அதன் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டில் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய மேஷராசி என்பது என்னென்னா கடனை வாங்கிட்டு கடனை எப்படியா தீர்த்தே ஆகணும், அது எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் கடனை தீர்த்தே ஆகணும் அப்படின்றக்காக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனை,
வேலையில் நெருக்கடி, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேர் கம்பெனி மூடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைமை மாறும். அதே மேலே வேற இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படித்து முடித்து வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. மேஜராக நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரே விஷயம் என்னென்னா, உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவில் கொடுத்தே தீர்வார். அதனால் இன்சூரன்ஸ்லாம் ரெனியூ பண்ணி வச்சுக்கிறது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சேஃப்டி இப்போ முதல்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மெடிக்கல் எயில்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வயதானவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2026 வந்து மேஷராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? மேஷராசி அன்பர்கள் 2026ஆம் ஆண்டில் நோய், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பக்கத்தில், நீங்கள் ரொம்ப வெளியில் எங்கெல்லாம் போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்து அடியில் விநாயக பெருமான் இருப்பார், நாகர் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாவே மேஜராக கடனுடைய அளவு அதிகமாகாது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே என்னென்னா, கடன் அளவு அதிகமாகாமல் இருக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபு. அதே போல் வேலை இல்லாதவர்கள், தொழிலில் உங்களுக்கு வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா இந்த விநாயக பெருமானையும் நாகரையும் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி சுபமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்தடுத்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.